everyone, welcome to Madurai NEET Physics Academy. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா கூலும்ஸ் லா பார்த்தோம். அந்த கூலும்ஸ் லாவில் 3 கேசஸ் வந்து பார்த்தோம். சரிங்களா? இப்போ அதோட ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது தேர்ட் கேஸ் ரிலேட் பண்ணி வர மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். 2 point charges are placed at a separation D in vacuum and the force between them is F. சரிங்களா? Now the dielectric slab of thickness T is equal to D by 3 and the dielectric constant K is placed between the charges and the force becomes 9F by 25. Find the value of K அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 2 பாயிண்ட் சார்ஜஸை வந்து ஒரு வேக்கமில் வந்து வைக்கிறாங்க. அதாவது இது ஒரு சார்ஜு, இது ஒரு சார்ஜ். இந்த 2 பாயிண்ட் சார்ஜ் வந்து ஒரு வேக்கமில் வந்து வைக்கிறாங்க. இதுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து டி. சரிங்களா? அதே மாதிரி இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எஃப். எதர் இது ரிப்பல்சிவாகவும் இருக்கலாம் அல்லது அட்ராக்டிவாக இருக்கலாம். அது என்ன சார்ஜுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சப்போஸ் நம்ம இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்குவோம். இதனுடைய ஃபோர்ஸ் வந்து எஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு இடையில ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் வந்து வைக்கிறாங்க. ஆஃப் திக்னஸ் டி இஸ் ஈக்குவல் டு டி பை 3. அப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதனுடைய கான்ஸ்டன்ட் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து கே. அப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய ஃபோர்ஸ் எஃப்ங்கிறது வந்து 9F by 25 அப்படின்னு சொல்லி மாறிடுது. நீங்கள் அந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டை வந்து கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இதுக்கு கண்டுபிடிக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா 2 பாயிண்ட் சார்ஜஸ்ஸு வேக்கமில் ஒரு டிங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் பிரிஞ்சிருக்கு. இப்போ இதில் நம்ம ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஏர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏர் ஆர் வேக்கம். இவங்க வேக்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஏர் ஆர் வேக்கம். வேக்கமில் ஃபோர்ஸ் வந்து என்ன 1/4πε0 Q1 Q2 by D ஸ்கொயர். சரிங்களா? இதுதான் இதனுடைய ஃபோர்ஸ். இதை வந்து இவங்க என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்க எஃப்ஆ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இதை வந்து என்னென்னு வச்சுக்கிறேன் எஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு இடையில இதே பாயிண்ட் சார்ஜு 2 இருக்குது. இந்த பாயிண்ட் சார்ஜுக்கு இடையில இதை Q1 Q2ன்னு வச்சுக்கிறோம். இது Q1 இது Q2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இந்த 2 பாயிண்ட் சார்ஜ் Q1 Q2. இதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸு அதே டி தான். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாபை கொண்டாந்து வச்சிடுறாங்க. இதனுடைய கான்ஸ்டன்ட் என்ன, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கே. இதனுடைய திக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு டி பை 3. அதாவது இதனுடைய டிஸ்டன்ஸு டி இஸ் ஈக்குவல் டு டி பை 3. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு இது வந்து என்ன, இது டி பை 3ன்னு என்ன அர்த்தம், இது ரெண்டு என்னவா இருக்கும், இதுவும் டி பை 3யாக இருக்கும், இதுவும் டி பை 3யாக இருக்கும். அவங்க கொடுத்துருக்குற இது டி பை 3ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது டி பை 3 இது டி பை 3 மூணையும் கூட்டினீங்கன்னா டி வந்துடும். டி பை 3 ப்ளஸ் டி பை 3 ப்ளஸ் டி பை 3 கூட்டினீங்கன்னா மொத்த டிஸ்டன்ஸு டி வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ இங்கே என்ன ஃபோர்ஸ், இங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும் எஃப். இது மீடியா, மிக்சடு மீடியா, அதனால் அது மீடியான்னு வச்சுக்கிறேன். இல்லாட்டி எஃப் டேஷ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். 1/4πε0 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரில் எழுதுகிறேன். அந்த மூணாவது கேஸோடைய ஃபார்முலா Q1 Q2 டிவைடட் பை டி மைனஸ் அதனுடைய திக்னஸ் டி டி. சரிங்களா? ப்ளஸ்ஸு டி ரூட்டு கே த ஹோல் ஸ்கொயர். அப்படி இல்லாட்டி இதுக்கு அடுத்த ஃபார்முலா கூட எழுதிக்கலாம். 9F by 25. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது 9F by 25. இது வந்து எஃப்க்கு ஈக்குவலாக இருக்குது. எந்த மீடியாவும் இல்லாத போது இந்த ஃபார்முலா வந்து எஃப்க்கு ஈக்குவலாக இருக்குது. இடையில ஒரு மீடியா வைக்கும்போது இதுக்கு வந்து 9F by 25க்கு ஈக்குவலாக இருக்குது. இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, வேல்யூ ஆஃப் கே தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணுறேன். ரெண்டையும் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு கேங்கிற வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ எப்படி டிவைட் பண்ணலாம், கோடு போட்டுக்கோ. எஃப் டிவைடட் பை இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? 1 டிவைடட் பை 2 அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா எஃப் டிவைடட் பை 9F by 25 which is equal to F ஓட ஃபார்முலா வந்து என்னது 1/4πε0 Q1 Q2 by D ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை இது வந்து என்னது 9F by 25 வந்து 1/4πε0 Q1 Q2 ஹோல் டிவைடட் பை D மைனஸ் அந்த டீங்கிற திக்னஸ் வந்து எப்படி எழுதலாம் D by 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம்.
ப்ளஸ்ஸு d/3 ரூட்டு கே த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரிங்களா? இதில் எதெல்லாம் அடி ஆகும்? இது அடி ஆயிரும், இது அடி ஆயிரும், Q1 Q2 இது எல்லாமே அடி ஆயிரும். சரிங்களா? இது திரும்ப நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் அடி ஆயிரும். இது வந்து 25/9 மாறிடும். ஸோ இது வந்து 25/9, இது வந்து மேலே போயிடும். d மைனஸ் d/3 ப்ளஸ்ஸு d/3 ரூட்டு கே த ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை d ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? இப்போ திரும்ப இதை இன்னும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோம். 25/9 இதில் வந்து இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். 3d மைனஸ் d, அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2d/3 எழுதலாமா? 2d/3 ப்ளஸ்ஸு d/3 ரூட் ஆஃப் கே இந்த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை d ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? இப்போ இதில் d/3 வந்து வெளியே எடுக்கலாம். d/3 வந்து ஸ்கொயருக்குள்ளே இருக்குது. அப்போ வெளியே எடுக்கும்போது d²/9 அப்படின்னு சொல்லி வெளியே வரும். ஸோ 25/9 இது வெளியே வரும்போது d/9. சரிங்களா? d²/9 வரும். வெளியே வரும்போது d²/9 அப்படின்னு வரும். இது வந்து 2 ப்ளஸ் ரூட் கே த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து 25/9 இதை சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். இது கீழே இது கீழே ஒரு d ஸ்கொயர் இருக்குல்ல, இது கீழே ஒரு d ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா d ஸ்கொயர் அடி ஆயிரும். இங்கே இந்த 9 அடி ஆயிரும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்? 25 இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ்ஸு ரூட்டு கே த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 25 வந்து இந்த ஸ்கொயர் வந்து இங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ரூட் ஆயிரும். ரூட் 25 வந்து 5 இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ்ஸு ரூட்டு கே. சரிங்களா? இதுக்கப்புறம் ரூட் கே இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 2 which is equal to 3, which implies k is equal to இங்கிட்டு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் இங்கிட்டு போச்சுன்னா ஸ்கொயராக மாறியும் 9 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். ரொம்ப ஒன்றும் இல்லை, கான்செப்ட் சிம்பிள். நம்மளுக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க? 2 பாயிண்ட் சார்ஜுக்கு இடையில் இவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, அதுக்கு இடையில் டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் வச்சுருக்கும் போது இவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது. ஃபைனலாக என்ன கேட்டிருக்கிறாங்க? அந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுனால ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இது வந்து எஃப்னு வச்சுக்கிறோம், இது வந்து 9f/25 அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுமே, இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது, இந்த ஃபார்முலா போட்டு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போது அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ப்ராப்ளம் வந்து சிம்பிள் ப்ராப்ளம் தான். 2 point charges plus 3 microcoulomb and plus 8 microcoulomb are placed at a distance of 3 cm. What will be the force of repulsion between them? இது நார்மலாக நம்ம கூலம்ஸ் லா போட்டு கண்டுபிடிக்கிறது தான். என்ன கண்டுபிடிப்போம்? Q1 ஒரு சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு சார்ஜ் Q2ன்ட்டு வச்சுக்கிடுவோம். இந்த சார்ஜோடைய வேல்யூ வந்து +3 மைக்ரோகூலும், இந்த சார்ஜோட வேல்யூ வந்து +8 மைக்ரோகூலும். இது ரெண்டுக்கு இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க? 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கும் இடையில 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? F is equal to K into Q1 Q2 by R ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து தெரியும். இதில் Kயோட வேல்யூ வந்து என்னது? 9 into 10⁻9 into Q1ஓட வேல்யூ வந்து என்னது? 3 மைக்ரோகூலும். 3 மைக்ரோகூலும்னா நம்ம எப்படி எழுதணும்? 3 into 10⁻6 into 8 into 10⁻6 அப்படின்னு சொல்லி எழுதணும். டிவைடட் பை, அதுக்கடுத்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறபோது நம்ம அதை எப்படி எழுதணும்? 3 into 10⁻2 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதாவது மீட்டர் எழுதுவோம், ஸ்கொயரில் எழுதிக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்? இதில் வேறு என்ன? 3 into 10⁻2னா இதையே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணலாம். 10⁻9 3 into 10⁻6 into 8 into 10⁻6. இது 10⁻4 -4 ஆகும். அது மேலே வரும்போது 10⁻4 அப்படின்னு வச்சுக்கிறேன். டிவைடட் பை இந்த ஸ்கொயரை வந்து 9 இருக்குது. இதையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? 3 8 24 into 10⁻12 வருமா? 10⁻6 இருக்குது, இங்கே ஒரு 10⁻6 இருக்குது, அதுக்கடுத்து ஒரு 10⁻4 இருக்குது, 12 இருக்குது, இங்கே ஒரு 10⁻9 இருக்குது. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 10 கிட்ட வரும். இது 12, சரிங்களா? -12, இது பார்த்தீங்கன்னா 13 இருக்குது. அப்போ இன்ட்டு 10 வரும், which is equal to
240 நியூட்டன். ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர். இது வந்து நார்மல் சிம்பிள் ப்ராப்ளம் தான், 240 நியூட்டன். ஓகேவா? இப்போ இதுலேயே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு சார்ஜ் வந்து நம்மளுக்கு +3 மைக்ரோ கூலும் +8 மைக்ரோ கூலும் இருக்குல்ல, இதிலே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு பாருங்கள். இது பாருங்கள், அதே கொஸ்டின் தான். 2 point charges +3 microcoulomb and 8 microcoulomb are placed at a distance of 3 cm. இது வரைக்கும் அதே கொஸ்டின். அதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, if a charge of -5 coulomb is added to each of them, then the force between them will becomes. அதனுடைய ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்? ரெண்டு சார்ஜ்லேயும் -5 coulomb ஆட் பண்ண பிறகு அதனுடைய ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, இனிஷியலாக Q1ங்கிற சார்ஜ் வந்து +3 மைக்ரோ கூலும் இருக்குது. அடுத்து Q2ங்கிற சார்ஜ் வந்து +8 மைக்ரோ கூலும் இருக்குது. சரியா? இதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 6. அதாவது இந்த 6ங்கிறது வந்து எவ்வளோ? 3 × 10⁻�2 மீட்டர் அப்படிங்கிற கணக்கில் இருக்குது. சரிங்களா? இதுக்கடுத்து இதில் வந்து சார்ஜை கூட்டுறாங்க. எவ்வளோ கூட்டுறாங்க? -5 கூலும் வந்து இதில் கூட்டுறாங்க. -5 கூலும் கூட்டினாங்கன்னா என்ன ஆகும்? 3 + -5 வந்து -2 மைக்ரோ கூலும். அதாவது இதிலிருந்து +-5 மைக்ரோ கூலும் வந்து ஆட் பண்ணுறாங்க. -2 மைக்ரோ கூலும் ஆயிரும். இது வந்து என்ன ஆயிரும்? 8 + -5 மைக்ரோ கூலும் வந்து +3 மைக்ரோ கூலும் அப்படிங்கிறது ஆயிரும். ஸோ இது Q1, இது Q1, இது Q2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, நம்மளுக்கு இப்போ இதுதான் விஷயம். இதுக்கு நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குங்கிறத முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம், 240 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து +5 கூலும் +-5 கூலும் ரெண்டுலையும் ஆட் பண்ணாங்கன்னா என்ன ஃபோர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி ஸ்டெப் படி, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 அண்ட் Q2 அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வரக்கூடிய ஃபோர்ஸை வந்து நான் F' அப்படின்னு வச்சுக்கிறேன். இதில் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நான் F அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். சரிங்களா? இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணுறேன். எப்படி டிவைட் பண்ணுறேன்? F'/F அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுறேன். F'/F அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுறேன். F' இங்கே இப்போ இந்த ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, 5 மைக்ரோ கூலும் ஆட் பண்ணதுனால இது வந்து Q1' அப்படின்னு வச்சுக்கிறோம். இது வந்து Q2' அப்படின்னு வச்சுக்கிறோம். இது Q1ங்கிறது 3 மைக்ரோ கூலும், Q2ங்கிறது 8 மைக்ரோ கூலும். இதுலேருந்து -5 மைக்ரோ கூலும் ஆட் பண்ணதுனால இது Q1' மாறிடுது, இது Q2' மாறிடுது. ஸோ அதனால தான் இங்கே ஃபோர்ஸ் வந்து F' கிடைக்குது. ஸோ இது வந்து Q1' Q2' டிவைடட் பை Q1 Q2 அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்படி பண்ணலாம். இப்போ இதை வந்து நான் எப்படி ஃபர்தராக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F' வந்து எனக்கு தெரியாது. F வந்து ஏற்கனவே முன்னாடி நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன், 240, which is equal to Q1'. அதாவது இப்போ புதுசாக மாறினது என்னென்ன, -2 மைக்ரோ கூலுமா, -2 மைக்ரோ கூலும் இன்ட்டு +3 மைக்ரோ கூலும் டிவைடட் பை Q1ங்கிறது வந்து 3 மைக்ரோ கூலும் இன்ட்டு Q2ங்கிறது வந்து 8 மைக்ரோ கூலும். ஓகேவா? இப்போ இதில் அடிச்சு பாருங்கள், 3 அடி ஆயிரும், 2ம் 8 அடி ஆயிரும். 2 8 அடிஞ்சால் -1/4 F'/240. இப்போ F' equal to -240/4 which is equal to -60 நியூட்டன். ஸோ இதில் ஆன்சர் வந்து -60 நியூட்டன், ஆப்ஷன் பி. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா, 2 particles having charges Q1 and Q2 when kept at a certain distance exert a force F on each other, full stop. If the distance between two charges is reduced to half and the charge on each particle is doubled, then the force between the particles would be அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிஷியலாக ரெண்டு சார்ஜ் Q1 அதுக்கப்புறம் Q2, இது ரெண்டுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்டைன் டிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோன்னு சொல்ல நம்ம D அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். சரிங்களா? இதுக்கு இந்த டிஸ்டன்ஸில் இந்த சார்ஜ் இருக்கும்போது இதுக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து F அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் இஸ் ரெடியூஸ்டு டு ஹாஃப். இந்த டிஸ்டன்ஸை பாதியாக்குறாங்க. அதே மாதிரி இந்த சார்ஜ் ஆன் ஈச் பார்ட்டிகல் இஸ் டபுள்டு. இந்த சார்ஜ் ரெண்டையும் டபுள் பண்ணுறாங்க. அதாவது Q1னா 2Q1 2Q2ன்னு மாற்றுறாங்க. இது Dனா
d/2 அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஃபைனலாக அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க வந்து நியூமெரிக்கல் வேல்யூ எதுவுமே கொடுக்கல, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப்ல தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இந்த எஃப் வச்சே தான் கணக்கு தொடங்கணும். நம்ம இப்போ இந்த எஃப் வந்து எப்படி சொல்லலாம், இந்த பார்ட்டிகளை பொறுத்த வரைக்கும் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 இன்ட்டு q1 q2/r² அப்படிங்கிற ஃபார்முலா வந்து எனக்கு தெரியும். அந்த 1/4πε பதிலாக ஸ்மால் கே அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸ்மால் கே q1 q2 பை இதனுடைய ஃபார்முலா வந்து என்னது, இது டிஸ்டன்ஸ் வந்து என்னது d². சரிங்களா, இது வந்து இந்த ஃபார்முலா. இதுக்கு அடுத்து 2q1 அப்படின்னு சொல்லி டபுள் ஆக்கிட்டாங்க. இந்த டிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா d/2 ஆக்கிட்டாங்க. இது வந்து 2q2 அப்படின்னு சொல்லி ஆக்கிட்டாங்க. இப்போ இதில் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும், இதை f' அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். f' இஸ் ஈக்குவல் டு அதே ஸ்மால் k 2q1 இன்ட்டு 2q2 டிவைடட் பை d/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, இப்போ நம்ம வந்து அந்த புது ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தானே கேட்டிருக்கிறாங்க. நம்ம இதை வந்து எப்படி பண்ணலாம், இல்லை இதே கூட கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்களேன், இந்த கே அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 2 எடுத்துக்கோங்க. அது வந்து 4 ஆயிரும். இது q1 இது q2 டிவைடட் பை d²/4 அப்படின்னு சொல்லி வருமா. சரிங்களா, இப்போ இந்த 4 ரெண்டையும் தனியாக எழுதுறேன். எப்படி எழுதலாம்னா கே q1 தெரியுதா, இங்கே தெரியல. இப்போ தனியாக எழுதுறேன். கே q1 q2 பை d² அப்படிங்கிறது எழுதிக்கிறேன். இந்த மேலே இருக்க 4 வந்து இப்படி வரும், கீழே இருக்க 4 வந்து 1/4 அப்படின்னு சொல்லி வரும். இந்த 4 இந்த d/4 வந்து 1/4 அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இது இப்படி எழுதலாம். இது வந்து 1/4, இது 4 அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த டேர்ம் வந்து என்னது, நம்மளுடைய எஃப். இது வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், மேலே 4 போச்சுன்னா 16 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து 16F. 16F எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ஒரு இனிஷியலாக 2 சார்ஜை வந்து டிங்கிற டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எஃப். இதை அவங்க கொடுத்தது. அவங்க சொல்லியிருக்கிறது வந்து என்னென்னா, இந்த 2 சார்ஜையும் டபுள் பண்ணி இந்த டிஸ்டன்ஸை கம்மி பண்ணால் அது வந்து எத்தனை மடங்கு இந்த ஃபோர்ஸோட பெருசாகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம 16 மடங்கு இந்த ஃபோர்ஸோட பெருசாகும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டாக கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதே மாதிரி கொஸ்டின் நியூமெரிக்கல் வேல்யூவில் கேட்டாங்கன்னா டக்குன்னு 16ஆல் இன்ட்டு பண்ணி நீங்கள் பாட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது இவங்க 2 சார்ஜ் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸும் நியூமெரிக்கல் வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த 2 சார்ஜும் டபுள் பண்ணுறாங்க, டிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இதில் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 16ஆல் இன்ட்டு பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளமும் கூட. இந்த ப்ராப்ளம் வச்சு பாருங்கள். 2 small balls having equal positive charge q coulomb on each are suspended by 2 insulated string of equal length L meter from a hook fixed to a stand, full stop. The whole setup is taken in satellite into a space where there is no gravity, state of weightlessness. Okay va. Then the angle between the string and the tension in the string is அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹூக்கில் 2 இன்சுலேட்டட் ஸ்ட்ரிங்கு, இதில் 2 சார்ஜுமே ஈக்குவல் சார்ஜு, ஈக்குவல் பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது இதுவும் ப்ளஸ் q, இதுவும் ப்ளஸ் q. இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆஃப் ஈக்குவல் லென்த் அப்படின்ட்டாங்க. ஸ்ட்ரிங் ஆஃப் ஈக்குவல் லென்த் L மீட்டர் அப்படின்ட்டாங்க. இது ஒரு L மீட்டர், இது ஒரு L மீட்டர். சரிங்களா, இந்த செட்டப்பை வந்து இது ஒரு ஹூக்கில் வந்து மாட்டிருக்கு. இந்த செட்டப்பை இவங்க எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அப்படியே சேட்டலைட் மூலயமா ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கும்போது இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்பேஸ்க்கு எடுத்துகிட்டு போன பிறகு இந்த 2 ஸ்ட்ரிங்குக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து என்ன இருக்கும், அதே மாதிரி இந்த 2 ஸ்ட்ரிங்கோடைய டென்ஷன் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, நார்மலாக இது இப்படி நம்ம இடத்துல இப்போ தொங்க விட்டு பார்க்கும்போது ப்ளஸ் க்யூங்கிற போது ரிப்பல் ஆகும். சரியா, அது எவ்வளோ தூரத்துக்கு ரிப்பல் ஆகுங்கிறது ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணால் தெரியும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த செட்டப் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஸ்பேஸில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் தான். ஸ்பேஸில் வைக்கும்போது என்ன ஆகும், ஸ்பேஸில் வெயிட்லெஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. வெயிட்லெஸ்னால் வெயிட்டு கீழே இழுக்கிறதுனால தான் இது நம்ம இந்த இடத்துல வந்து ஹேங் ஆகுது, தொங்குது. ஸ்பேஸில் வந்து அப்படி தொங்கவே தொங்காது. அப்போ எப்படி வந்துடும், இந்த சார்ஜ் ரெண்டும் இது q ப்ளஸ் q,
எல் மீட்டர், எல் மீட்டர், இது ஒரு ப்ளஸ் கியூ, இப்படி வந்துடும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுமே என்னது, ஈக்குவலாக ஆரம்பிக்கணும். ரெண்டுமே என்னது, பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜுங்கிற போது ஃபோர்ஸ் எந்த பக்கம் இழுக்கும், எந்த பக்கம் போகும், ரிப்பல்ஸ் ஆகும். இந்த பக்கம் ரிப்பல் ஆகும், இதுவும் இந்த பக்கம் ரிப்பல் ஆகும். இப்படி ரிப்பல் ஆகும்போது இந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன ஆகும், இதில் ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். அந்த டென்ஷன் வந்து எப்படி இருக்கும், இந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். டீங்கிறது இந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இவங்க டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங்குன்னு சொல்லும்போது நம்ம பயந்துடக்கூடாது. இந்த ஃபோர்ஸை கண்டுபிடிச்சாலே இந்த டென்ஷனை கண்டுபிடிச்ச மாதிரி கணக்கு. ஓகேவா? அப்போ இந்த ஸ்ட்ரிங்கு, இப்போ இந்த சார்ஜுக்கும் இந்த சார்ஜுக்கும் அவங்க என்ன கேட்குறாங்க, ஆங்கிள் பிட்வீன் த ஸ்ட்ரிங்கு கேட்குறாங்க. எவ்வளோ இருக்கும், நம்ம பார்த்தாலே தெரியுது, 180 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது. 180 டிகிரிங்கிறபோது நம்ம என்னது, 1 2 3 சாய்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், டென்ஷன் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் வந்து என்னது, F = K × 2Q, அதனால் Q² டிவைடட் பை இதனுடைய லென்த்து வந்து எவ்வளோ, L. ஸோ 2L². சரிங்களா? இந்த 2L² எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து A. ஸோ இப்படி தான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. கொஸ்டினை பார்க்க தான் டஃப்பாக இருக்கும். அடுத்து நம்ம வாசித்து பார்த்து நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.